ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத். மறுமையின் எச்சரிக்கையை பயிர்கிறானே அவனுக்கு குர்ஆனை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய். குர்ஆனை எடுத்து சொல்லணும். ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நமக்கு பேச போகின்றவருக்கு குர்ஆனை பற்றி அறிவிக்கணும். அவருக்கு தெளிவாக இருக்கணும். அவர் எந்த வசனத்தை சொல்கிறாரோ அந்த வசனத்தின் கருத்து அவருக்கு தெரியணும். அதன் விளக்கம் தெரியணும். அது இறங்கிய காரணம் தெரியணும். இல்லாட்டி பிழையா சொல்லிடுவார். அவர் நபிகளுடைய பெயரால் ஒரு ஹதீஸை சொன்னால் இது ஆதாரபூர்வமானது என்று அவர் தீர்க்கமான முறையில் அறிந்துதான் சொல்லணும். இல்லை என்றால் மன் ஹத்தத ஹதீஸன் யுரா அன்னஹு கதிப் ஃபஹுவ அஹதுல் கذாபீன். இது பொய்யாக இருக்கலாம் என்று எண்ணப்படக்கூடிய ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ்வுடைய பெயரில் சொன்னால் அவன் பொய்யர்களில் ஒருவன். சொல்வதற்கு முன் இது உண்மையிலே சஹீஹானது என்று அவன் தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிஞ்சா சொல்கிறார்கள். மாறாக என்ன சொல்றார்கள்? என்ன சொல்கிறீர்கள் சகோதரர்களே? குர்ஆன் விளங்காது. என்ன சொல்கிறீர்கள்? பள்ளிவாசலிலே குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை விளங்குங்கள் என்றால் குர்ஆன் விளங்காது. அதை விளங்குவதற்கு 16 கலை வேணும் என்று கடைசியாக விளங்கப்படாத ஒரு புதிரை ஒரு ஏட்டை இறைவன் நமக்கு இறக்கி வைத்திருக்கிறான் என்ற மாதிரி கடைசியா குர்ஆன் ஒரு மூலையிலே. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? குர்ஆனை சிந்தித்து பாருங்கள். குர்ஆனை சிந்தித்து பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க கூடாதா? இவர்கள் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன் வசனம் உள்ளங்களில் பூடு போடப்பட்டிருக்கிறான் கேட்கிறான். அன்றைக்கு இருந்த அபூ சுஃபியான், அன்றைக்கு இருந்த முஆவியா, அன்றைக்கு இருந்தவர்கள் காவிர்களாக இருந்தவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை கேட்டார்கள். ஹிதாயத்து கிடைச்சது. யாரு கேட்டார்கள்? இவர்கள் ஆரம்பத்தில் முஸ்லிம்களா, முஸ்லிமா பிறந்தவர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு? ஒரு காவிர் இல்லையா? பிறகுதான இஸ்லாத்துக்கு வந்தாரு. குர்ஆன் வசனத்தை கேட்டுத்தான் அது உள்ளத்தை திருப்பியது. அந்த குர்ஆன் வசனத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மௌலவி வழங்கப்படுத்தினாரா? ஒவ்வொரு சஹாபிக்கும் இஸ்லாத்துக்கு வர போது இந்த குர்ஆனுடைய வசனங்கள் பெரும் விளக்கமாக சொல்லப்பட்டது. குர்ஆன் விளங்கலாம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன். தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. வேதம் என்னையாம்? தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்றான். எனவே இஸ்லாமிய பிரச்சாரத்தில் போல் போகிறவர் குர்ஆனை தெரிஞ்சிருக்கணும். இஸ்லாமிய பிரச்சாரத்தில் செல்றவர் அவருக்கு ஹதீஸ் தெரியணும். முழுசா தெரியாட்டியும் பேசுகின்ற சப்ஜெக்டில் அவருக்கு சரியா தெரியணும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? நபிகளார் மீது பொய் சொன்ன பாவத்துக்கு ஆளாவார். நபிகளார் மீது பொய் சொன்னால் அவருக்கு இடம் என்ன? என்னங்க இடம்? நரகலோகம். தாங்குவோமா? நம்மளால தாங்க இயலுமா? என்னால இயலாது. அதனால அம்பளி இறங்கினேன். என்னால இயலாது. புகாரி இமாமால இயலாது. அதனால 6 லட்சம் செய்தி கிடைச்சது அவருக்கு. நபி சொன்னதாக வடிச்சார் 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 வடிச்சார். உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஊர்ஜிதமான செய்தி இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும் என்று 7275 வடிக்கு எழுதினார். அப்ப எத்தனை செய்தியை விட்டார்? எத்தனை செய்தியை விட்டார்? இமாம் அஹமத், இந்த இமாம்களின் வரலாறு ஹயாத்து சஹாபாக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இல்முக்காக பட்ட கஷ்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்தது என்ன? 10 லட்சம் ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரில் அவர் மனனம் செய்தார். அப்படித்தான் அவரை தொட்டு ரிவாயத் வருகிறது. அதிலே அவருடைய கிரந்தம் என்று ஒரு கிரந்தம் எழுதினார், நபிகளாருடைய ஹதீஸ்களை. அதில் இருப்பது 27,000 சொச்சம் ஹதீஸ் தான் இருக்கிறது. மற்றவர்கள் எங்கே? மற்றவர்கள் எங்கே? ஏன் விட்டார்கள்? வேணும் என்று விட்டார்களா?
தட்டி பார்த்தார்கள். நபிகளாருடைய பெயரிலே அவுட்டுறவன் அவுட்டுடுவான் ஆயிரத்தை. ஒவ்வொரு காரணங்களுக்காக ரசூலுல்லாஹ் மீது பொய் சொன்னார்கள். வேணுமென்றும் சொன்னார்கள், தவறுதலாகவும் சொன்னார்கள். மறதியில நாம ஒன்றை செல்லாத்த செல்லன்னு செல்லலையா, கெஷிங்கில செல்லலையா, உன்னை மாற்றி செல்லலையா, ஒருவரோட கோமண்டான் மீது இட்டு காட்டி செல்லலையா? இவைகளை எல்லாம் நபிகளாருடைய ஹதீஸிலே இஸ்லாத்தின் விரோதிகள் வந்து விளையாடி பொய்யை சொன்னார்கள். இஸ்லாத்தில் மோகம் கொண்டவர்கள் இஸ்லாத்தை விட்டு மக்கள் தூரமாகிற போது, முஸ்லிம்கள் பாவம் செய்கிற போது இவங்களை பாவத்திலிருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை சொன்னார்கள். தொழுகையின் சிறப்பு இருக்கிறதே, அந்த தொழுகையின் சிறப்பிலே தொழுகையை பேணி தொழுவதற்கு 5 நன்மைகள், அதை பேணி தொழாருக்கு 15 தண்டனைகள் என்று ஒரு ஹதீஸில் வருகிறது என்று போட்டிருக்கு. இது தொழுகையினுடைய சிறப்பை பற்றி பேசுற போது பொதுவாக இந்த ஜமாத்தில் சொல்லிக் கொடுப்பது. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை எழுதிய இந்த செய்தி எழுதிய இமாமே இது இட்டு கட்டப்பட்டது, இன்னார்தான் இட்டு கட்டியது எழுதி வச்சிருக்கார். அது இட்டு கட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டதையே ரசூலுல்லாஹ் சொன்னது என்று இந்த பாமர மக்களை கூட்டிக்காந்து சொல்லிக் கொடுத்தால், உங்களை கூட்டிக்காந்து உங்களுக்கு சொல்லி தந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அப்படியே நம்பி செல்றீங்க. இந்த பாவத்தை யார் சுமப்பார்? வழிகாட்டியார் சுமந்து கொள்வார். எங்களுக்கு சுமை வராது என்று சொல்றீங்களா? அப்படி வராது சகோதரிகளே. குர்ஆன் என்ன சொல்கிறது? மறுமை நாளையிலே ஒரு சாராரை முகங்குப்புற தள்ளி போடப்படுகின்ற வேளையில் எங்கே நரகத்திலே சொல்வார்கள், ரப்பனா இன்னா அதானா சாதத்னா குபரானா, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய பெரியார்களுக்கும் செய்திகளுக்கு நாங்கள் வழிபட்டு விட்டோம், அவர்கள் எங்களை நேர்வழியில் இருந்து வழிகெடுத்து விட்டார்கள். எங்களுக்கு ஒரு தண்டனை என்றால் அவர்களுக்கு 2 தண்டனை கொடுப்பாயாக என்று நரகலோகத்திலே கிடப்பார்களே பாமர மக்கள். ஹசரத்துமாருடைய வழிகாட்டலினால், பெரியார்களுடைய பிழையான வழிகாட்டலினால் வழி தவறி போனவர்கள் யாரெல்லாம் வழி தவறி போனார்களோ அவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுகின்ற போது இப்படி துஆ கேட்பார்கள். அங்கே இருந்து கேட்பார்கள், யா அல்லாஹ், எங்களை இன்னார் இவங்க தான் வழி எடுத்தது, எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி என்று அங்கே கேட்க முடியாது. எங்களுக்கு வருகின்ற தண்டனை போன்று 2 மடங்கு கொடுப்பாயாண்டு கேட்க வேண்டி வருகிறதே. ஏன்? குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. ஏன்? அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொல்றேன். முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நான் நிறைய விஷயங்களை பேசலாம், நேரம் போதாது. இன்னும் முக்கிய விஷயத்தை சொல்றேன். தப்லீகிலே 6 நம்பர் என்று ஒன்று இருக்கிறது. இந்த 6 நம்பர்களும் இந்த தப்லீக் ஜமாத்தினுடைய அமைப்பும் உருவானது இருக்குத்தானே சகோதரர்களே, அதை சுருக்கமாக சொல்லிக் கொண்டாகணும். எப்போ உருவானது தெரியுமா? அது எப்படி உருவானது என்றால், தப்லீகிலே இரகசிய கடிதம் என்ற ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதம் எனக்கிட்ட இருந்தது, உருதுல இருந்து அது தமிழ மொழிபெயர்க்கப்பட்டு, யார் மொழிபெயர்த்தது? அக்குர்ணையை சேர்ந்த இஸ்மாயில் ஹசரத் அதை மொழிபெயர்த்திருந்தார். அது கடிதத்தினிடம் இருந்தது. அதிலே வருகிறது,